ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே புதன் பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி. ராசியிலே இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குரு பகவானுடைய பார்வையும் ராசியிலே விழுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பயணம் செய்ய இருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைக்கும். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இம்மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இம்மாதம் உங்களுக்கு அமையும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். அஷ்டமஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினரும் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு. உறவினருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் சிலருக்கு நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழல் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை பெறுவீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை பெற முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் குருமார்கள், சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்ப
கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எதிரிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. களத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழிலில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவைகள் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாகிஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களால் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் விரயஸ்தானத்திலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ராசியிலும் பயணம் செய்ய இருப்பதால் வேலை தேடுபவர்கள் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைக்கும். தொழிலிலே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே கிடைக்கும். லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சந்திரபகவான் இம்மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆட்சி பலத்தோடு அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதனும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதத்தினுடைய முற்பகுதி சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.